லோகேஷ் கனகராஜோட ஒர்க் ஷாப் நான் அட்டன் பண்ணப்ப ஒரு படம் பண்றதுக்கு முன்னாடியோ எழுதுறதுக்கு முன்னாடியோ இந்த 3 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்குதான் ஐ ஹேவ் a solution for you. ஒரு கதை எழுத போறோம் டிசைட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஏன் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தோம், இங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும் மாத்தணும்னு நினைச்சோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கணும். அப்படி பண்றது மூலியமா நம்ம என்ன மாதிரியான படங்கள் எடுக்க விரும்புறோம் அப்படிங்கறதோட கிளியர் கட் ஐடியா நமக்கு கிடைக்கும். செகண்ட் நீங்க எடுக்க போற படத்துல அட்லீஸ்ட் 10% ஆச்சு உங்களுக்கும் அந்த கதைக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு சம்பந்தம் இருக்கணும். அதாவது நீங்க பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதாவோ படிச்சதாவோ இல்ல கேட்டதாவோ பார்த்ததாவோ இருக்கிறப்ப அதை பத்தின தெளிவு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். தேர்ட் நம்ம ஒரு பிலிம் மேக்கரா ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாலே அது நமக்காகவும் நம்மளோட பர்பஸை டிஃபைன் பண்றதுக்காகவும் தான் இருக்கணுமே தவிர என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னு யாருமே என்ன சப்போர்ட் பண்ணல, என்ன எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க, என்ன முதுகுல குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த எல்லா விஷயங்களுக்கும் ஆன்சரா நீங்க பண்ற ஒரு நல்ல படம் தான் ஆன்சரா இருக்கும். சோ ரிவெஞ்ச் எடுக்கிறதெல்லாம் ஒரு இதுவா வச்சிட்டு இருக்காதீங்க. இந்த 3 விஷயத்தையும் பிலிம் மேக்கர் ஆக போறேன்னு சுத்திட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. பிகாஸ் இது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே இதே மாதிரி மோர் வேல்யூபிள் கண்டென்ட்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க.